ஹலோ ஆச்சு. இப்போ ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சாச்சு எங்க பேத்திகளுக்கு. சரி இனிமே நம்ம வடாங்கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து போடலான்னு இருக்கேன். நான் எப்பயுமே எங்க அம்மா சொல்லுவா, அந்த கல்யாண கருவடம் ஃபர்ஸ்ட் அதுதான் ஸ்டார்ட் பண்ணணும். வடாலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆத்துல கல்யாணம் வரும் அப்படின்னு சொல்லுவா. அதுவே நான் என் கல்யாணம் ஆனதுலேயே அதை அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு கருவடம் தான் நான் ஃபர்ஸ்ட் போட்டுருவேன். பகவானை வேண்டிட்டு எல்லாருக்கும் கல்யாணம் வரட்டும், ஆத்துல கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் ஆகட்டும் அப்படின்னு வேண்டிட்டு போடுங்கோ அப்படின்பா. அதே மாதிரி நாங்க வேண்டிட்டு போடுவோம். ஏன்னா முன்னெல்லாம் அது சீர் வைப்போம் இல்லையா முன்ன காலத்துல. இப்போ வந்து எல்லா கேட்டரிங்லயே கொடுத்துடுறா. பட் குழம்பு கருவடம் தராளா என்ன எனக்கு தெரியல. அப்பெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணத்துக்கு சீர்ல வைப்பா. இந்த அங்குமணி சாமானோட கம்பல்சரி இந்த வடா வத்தல் அப்பளம் எல்லாம் ஆத்துலயே இட்டு எல்லாம் பண்ணி வைப்பா. இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து குழம்பு கருவடாமும் கூட்டு கருவடாமும் பண்ணி கட்டலான்னு இருக்கேன். அதாவது கூட்டு கருவடாத்துல ஒரு 2 எக்ஸ்ட்ரா பருப்பை சேர்ப்போம். குழம்பு கருவடாத்துல வந்து நான் உளுத்தம் பருப்பும் காராமணியும் போட்டு பண்ணுவோம். அப்பதான் கொஞ்சம் கனத்துன்னு இருக்கும். இல்லாட்டா தக்கையா இருக்கும். வெறும் உளுந்துல பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி தக்கையா இருக்கும். பொதுவா சிலர் வெறும் உளுந்துலயும் அதுல வந்து இந்த பூசணிக்காய் எல்லாம் போட்டு பண்ணுவா. பட் நான் அதுக்கு பூசணிக்காய் போட மாட்டேன். இந்த கூட்டு கருவடாத்துக்கு தான் அந்த பூசணிக்காவை போடுவேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் நைட்டே ஊற வச்சிருவேன். நாளைக்கு காலம்பரை எழுந்த உடனே அரைச்சிட்டு கொண்டு போய் மொட்டை மாட்டில இட்டுட்டு வந்துடலாம் பாருங்க. ஈஸியா இருக்கும். காலம்பரை ஏந்து ஊறி அதுக்கப்புறம் டைம் ஆகிட்டே இருக்கும், வெயில் வந்துடும் பாருங்க. அதுக்காக தான் இதெல்லாம் ஊற வச்சு என்ன பண்ணுவோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுடுவோம். உங்களுக்கு வந்து நல்ல உபரி காணும். சில்லுன்னு இருக்கு இல்லையா, சூடாகாது கிரைண்டர். அப்புறம் நல்லா உபரியா உங்களுக்கு வந்து உளுந்து காணும். அதுக்காக தான் நைட்டே நான் ஊற வச்சிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு கருவடாத்துக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த 250 ml கப்பால 2 கப்பு போடலான் இருக்கேன். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/2 கிலோ ஆயிடுது பாருங்க. 1 கப்பு, இது 2வது கப்பு போட்டேன். 2 கப்பு போட்டேன்னா இதுல பாதி காராமணி. நான் வெள்ளை காராமணி தான் வாங்கியிருக்கேன். 1 கப்பு காராமணி போட்டா போதும். பட் இதோடு சேர்த்து போடக்கூடாது, தனியா ஊற வைக்கணும். ஏன்னா உளுந்து வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியா அரைஞ்சிடும். இது வந்து கிரைண்டர்ல போட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதனால நான் என்ன பண்ணுவேன், இதை தனியா ஊற வச்சுட்டு மிக்சியில ஒரே ஒரு நடத்தி அதுக்கப்புறம் இதோட அந்த கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சிடுவேன். அப்பதான் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. இல்லாட்டா அரையிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இழுக்கிறது கிரைண்டர். அதுக்காக தான். அப்புறம் பெருங்காயம் பாருங்க, இத ஜலத்தை விட்டு ஊற வச்சுடணும். காலம்பரை நம்ம இந்த ஜலத்தையே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு தக்கின மிளகா வத்தல், இதுக்கு ஒரு 10 மிளகா போல வச்சுக்க போறேன். அப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறம் இந்த கடுகு. லாஸ்ட் இயரே யாரோ கேட்டிருந்தா, எதுக்கு கடுகு போடுறேன் நீங்க இந்த வடாத்துலன்னு. ஆக்சுவலா அது நம்ம பொரிக்கும் போது இந்த கடுகு வெடிக்கும் இல்லையா, அதுவும் பொரிஞ்சிரும். அப்போ அதனோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இது ஒரு ப்ரெசர்வேட்டிவ். இது போடுறதால அந்த வடா கெடாம இருக்குமா அப்படின்னு சொல்றான். நானும் கேள்விதான் பட்டேன், அவ்வளவுதான். பட் எங்க அம்மா இதை போடுவா, ரெகுலரா போடுவா. அதனால அதை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, நான் வந்து கவர்ல தான் இதை ஃபில் பண்ணி கையில தொட்டு தொட்டு பண்ண போறதில்ல. கவர்ல போடுறதால நான் ரொம்ப கருவேப்பிலை கூட போட மாட்டேன். அரைக்கும் போது 4 இந்த காராமணியோட 4 போட்டு அரைச்சிட்டு இதோட கலந்துருவேன். இல்லைன்னா நடுவில் மாட்டிக்கும். அப்படி கையில வைக்கிறவாளா இருந்தா நீங்க வந்து பூசணிக்காய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது கையை அலம்பி தொட்டுண்டு வைக்க வேண்டியிருக்கு. அதனால இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறேன்னா, நான் வந்து கவர்ல இந்த மாதிரி ஃபில் பண்ணி அது ஈஸியாக புழிஞ்சிட்டு வந்துடுறேன். அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம்னா நன்னா ஆயிடுறது. இப்போ இதெல்லாம் ஊற வச்சுடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் போட்டு உளுந்தோட ஊற வச்சுருவேன். ஏன்னா ஃப்ளேவரா இருக்கும், கசப்பு தெரியாது உங்களுக்கு, நல்ல ஃப்ளேவரா இருக்கும். நான் வந்து 1/2 கிலோ திட்டத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் சொல்றேன். நீங்க பண்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போ பாருங்க, அதை உளுந்த வந்து 4-5 முறை நல்லா கலைஞ்சிட்டு அப்புறம் ஜலத்தை விட்டுட்டேன். இப்போ இதுலயே இந்த வெந்தயத்தை போட்டு போறேன் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த காராமணியை கலைஞ்சிட்டு வேற நல்ல ஜலம் விட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இதுக்கு தக்கின காரம் இந்த காராமணியோடய போடுவோம். ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியா அரைஞ்சிடும் பாருங்க. ஒரு 10 மிளகா திட்டத்துக்கு போட்டிருக்கேன் நான். இப்போ இதை அப்படியே ஊற வச்சிருவோம். இதை கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போறேன். உளுத்தம் பருப்பை இதை வெளியில வச்சிட போறேன். அடுத்து இப்போ இந்த கூட்டு கருவடாத்துக்கு தேவையானதை போடுறேன் பாருங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்ல 1 உளுத்தம் பருப்பு, அதுல ஒரு 1/4 இந்த மெஷர்மெண்ட் கப்ல 1/4 பங்கு கடலை பருப்பு, அதே மாதிரி ஒரு 1/4 பங்கு துவரம் பருப்பு. இதை நல்லா கலைஞ்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு ஒரு சின்ன மிளகாவா இருக்கு, ஒரு 7-8 மிளகா போட்டிருக்கேன், அவ்வளவுதான் இது திட்டத்துக்கு. ஏன்னா 1 கப்பு தான் போட்டிருக்கோம் இல்லையா உளுந்து. இதுவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம் ஊறுறதுக்கு. காராமணியை மட்டும்தான் நான் வெளியில வைக்க போறேன். நாளைக்கா இதை அரைக்கும் போது காட்டுறேன். அரைச்சுட்டு இதுல என்னென்ன கலக்கிறேன்றது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நேற்று ராத்திரி நான் ஊற வச்சிருந்த உளுந்து, வெந்தயம், காராமணி, மிளகா வத்தல்
இப்போ இந்த காராமணியும் மிளகாவத்திலையும் இப்படி சும்மா ஒரு சுத்திர போறேன், சுத்திட்டு காட்டுறேன். இப்போ இந்த உளுத்தம் பருப்பை ஃபர்ஸ்ட் நான் கிரைண்டர்ல போட்டு போறேன். இப்போ இந்த பெருங்காயம் நல்லா கரைஞ்சிருக்கு, நான் ராத்திரியே ஊற போட்டுவிட்டேன். இப்போ இந்த ஜலத்தை மட்டா விட்டு அதில் அரைக்க போறேன். ரொம்ப ஜலம் விடக்கூடாது. இப்போ இதை மிக்சியில் அரைச்சுன்னு வந்துடுறேன் பாருங்க. இதெல்லாம் சும்மா ஒன்றும் பாதியமாக தான் நான் அரைச்சிருக்கேன், இந்த மிளகாவத்திலையும் காராமணியும். இப்போ இதையும் நான் அதில் போட்டுற போகிறேன். 100 உளுந்தும் இதையும் அரைச்சிட்டு எல்லாமே கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் போட்டுடுறேன் பாருங்க, இதுலேயே போட்டுற போகிறேன், அவ்வளோதான். அப்போ சேர்ந்த மாதிரி நல்லா அரையும். இப்போ பாருங்க, இதை அரைச்சாச்சு, அரைச்சி வழிச்சுட்டேன் இதை உளுந்த கருவிடாத்துக்கு. இது கூட்டு கருவிடா அடுத்து அரைக்க போகிறேன். எல்லா பருப்பு போட்டு இல்லையா, துவரம் பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகா வத்தல். நான் என்ன பண்ண போகிறேன், இதை கிரைண்டரில் தான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை மிளகா வத்தல் அந்த கிரைண்டரில் மாட்டிக்கும், அதனால் ஊற வச்சு தான் சும்மா ஒரு க்ரஷ் பண்ணி அதிலே போட்டுற போகிறேன், அவ்வளோதான். உப்பை போட்டு பெருங்காயத்தை விட்டு அரைச்சிட்டு எல்லாத்தையும் வழிச்சுட்டு கலக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கூட்டு கருவிடாம பாருங்க, இதை அரைச்சாச்சு நான். இதுக்கு மஞ்சப்பொடி கொஞ்சம், கருவேப்பிலை, இந்த வெள்ளை பூசணியை பாருங்க, நான் இது மாதிரி கேரட் சீவில் சீச்சு வச்சிருக்கேன். ஒட்டை பிழிஞ்சு அந்த ஜலத்தையே மட்டா தான் விட்டு, அவ்வளோ ஜலம் கூட தேவைப்படல, ஏன்னா பெருங்காய ஜலம் வேற விட்டேன் இல்லையா, அதனால இதை வருவோம். இப்போ இதில் போட்டு விடுறேன் நான். இதுக்கு நான் கடுகு போட போறது இல்லை, ஏன்னா கொஞ்சம் குண்டா இருக்கும்போது நடுவில் மாட்டின்னு இருக்கும், இந்த கடுகு பொரியாது பாருங்க, அதுக்கு தான். இப்போ இந்த குழம்பு கருவிடாம், இதுவும் கூட்டில் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா கூட்லையும் போட்டுக்கலாம், சாம்பாரில் போட்டுக்கலாம், 2 வடாத்தையுமே வெத்த குழம்பும் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இதில் 4 கருவேப்பிலை போட்டு நான் அது சேர்த்து அரைச்சுட்டேன் சொன்னேன் பாருங்க, இல்லாட்டா அந்த இதில் மாட்டும். கடுகு போட்டேன், நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி பெருங்காயத்தை விட்டு அரைச்சாச்சு, நல்லா கலக்க வேண்டியதுதான். நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன், வெறும் பெருங்காய ஜலத்தை தான் மட்டா விட்டேன். அந்த உளுந்து ஊறி இருக்கு இல்லையா, அதில் இருக்க தண்ணியே போதும். இல்லாட்டா நிறைய விட்டு அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாயசமாக போயிடும். தட்டை தட்டையாக வரும், அது சரிப்படாது உங்களுக்கு. கொஞ்சமாவது கனத்துன்னு இருந்தால் தானே கரையாமல் இருக்கும், பொரிச்சி குழம்புலையும் கூட்லையும் போடும்போது. அதனால் 2த்தையுமே நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இது ரெடி ஆகிடுத்து. அடுத்து இந்த மாவையும் நல்லா கலந்துடுவேன். இந்த பாத்திரம் நல்லா பெருசாக இருக்கேன்னு இதுலேயே கிரைண்டர்லேயே நான் கலந்துடுறேன் எல்லாத்தையும். அப்புறம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வழிச்சு வச்சு விட்றேன். சிலர் குறைப்பாக அரைப்பேன், நான் அப்படி அரைக்க மாட்டேன், ஏன்னா அது ஹார்டாக இருக்குது. கரையை வாயில் போடுறதுக்கு ஒரு மாதிரி கல்லாட்டமாக ஆகும் சம்டைம்ஸ், அதனால் நான் நைஸாக தான் அரைப்பேன் 2த்துக்குமே. இது இந்த பூசணிக்காய் போட்டதால் இந்த கவரில் போட்டு பண்ண முடியாது, கையால் தான் கிள்ளி கொஞ்சம் பெருசாக தான் வைப்போம். அது என்ன கவரில் போட்டு ஈஸியாக கிடக்குன்னு பண்ணிடலாம். இப்போ பாருங்க, அந்த ஆவியன் பால் கவர் இருக்கு இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டுருங்கோ. அதை இது மாதிரி ஒரு டம்ளரில், வாய் அகலமான டம்ளரில் இப்போ இதை எடுத்து போட்டுடலாங்க. இதெல்லாம் அது ஒரு முக்காக்க போட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு ரப்பர் பேண்டை போட்டுருவோம், வெளியில் வராமல் இருக்கும். இப்போ தான் அவங்க நல்லா டைட்டாக இந்த ரப்பர் பேண்டை போட்டுருவோம். ஜிப்லாக் கவர் இருந்தால் கூட இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் கஷ்டமாக இருக்குது. அதை எடுத்துட்டு அதில் கூட போட்டு, ஆனாலும் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அந்த ஜிப்லாக்லாம் லாக் பண்ணால் கூட மேலே வரும். இப்படி பண்ணிட்டேன்னா டைட்டாக இந்த ஓரத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே இட்டுண்டே வரலாம். இடச்சே காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கவரில் போட்டு எடுத்து வச்சுடலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷீட் அதெல்லாம் போட்டுன்ட்டு இந்த கல்லெல்லாம் ஒரே மண்ணா விழும், அதுக்காக பாருங்க இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கவரில் அது உள்ள அந்த கல்லை போட்டு நான் வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு எண்ணெயும் தண்ணியுமா கலந்துட்டு ஃபுல்லாக லைட்டாக இப்படியே தெளித்து தொடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வடை ஒட்டாது. சாயந்தரம் ஈஸியாக அதுலேருந்து பேந்து வந்துடும். அதுக்காக தான் ஃபுல்லாக எண்ணெய் தட வேண்டாம், மட்டை துளி ஜலத்தையும் விட்டுக்கோங்க. இப்படி தெளிச்சா மாதிரி பண்ணால் போதும், அவ்வளோதான், இதுக்கு மேலே வேண்டாம். இப்போ பாருங்க, இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டுருக்கு இல்லையா, ஆவின் பால் கவரில் இதை துளியூண்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இது வருங்க, நமக்கு எந்த சைஸ் வேணுமோ நிமிஷமாக இட்டுடலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா அவ்வளோதான். இதே மாதிரியே ஃபுல்லாக இட வேண்டியது தான். இப்போ பாருங்க, இந்த கூட்டு கருவடா நான் கையில் இடணும்னு சொன்னேன்ல, பட் இதுலேயே வருது, ஏன்னா நான் பொடியாக கருவேப்பிலையை நெருக்கி போட்டேன், அதனால இந்த ஓட்டையாலே வந்துடுறது, ஈஸியாக இருக்கு பாருங்க. அதை இட்டு முடிச்சுட்டேன். இப்போ பாருங்க, அடுத்து இது நிமிஷமாக ஆகிடும், 15 மினிட்ஸ் தான் 3/4 கிலோ வடை ஆடுறதுக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட 3/4 கிலோவுக்கு மேலே இருக்குது பாருங்க. இது இதை பாருங்க, ஈஸியாக வருது பார்த்தீங்களா, கருவேப்பிலையும் அப்படியே வந்துடுறது அதுலேயே.
பூசணி கருவேப்பிலெல்லாம் அடைக்கும்னு நினச்சேன், பட் அடைக்கலை, நல்லா வருது. இப்போ பாருங்கள், இதை அடைச்சது இதோ எடுக்கிறேன், அவ்வளோதான். அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னாலே வரும். அது கொஞ்சம் பெரிய வடாமல் போட்டோம், இல்லை அடுத்த வடாத்தில் கொண்டு வந்து வச்சுப்போம். அந்த கருவேப்பிலையை இதை பாருங்கள், இப்படி அடைச்சிக்கிறது பாருங்கள். ஏதாவது 1 2 இப்படி அடைச்சிக்கும். அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணலாம். அவ்வளோதான். 1 2 தான் அடைக்கும், எப்பயாவது தான். அதான் பொடியாக நெருக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடைக்காது. இதே மாதிரியே எல்லாத்தையும் இட்டுட்டு காட்டுறேன். பார்த்தெல்லாம் எல்லாம் இட்டு முடிச்சாச்சு. இதுலேயே இட்டுவிட்டேன். நல்லா பொடியாக கருவேப்பிலையை கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பூசணிக்காவை நல்லா சீச்சி நல்லா ஒட்டை பிழிஞ்சு போட்டுக்கோங்க. ஈஸியாக இடம் வருது. அவ்வளோதான், நிமிஷமாக. மொத்தமே ஒரு எவ்வளோ டைம் ஆச்சு? மொத்தமே 45 மினிட்ஸ் தான் ஆயிடுது. அவ்வளோதான், இட்டாச்சு. சாயந்தரமா வந்து காட்டுறேன் பாருங்க எடுக்கும்போது. இது பாருங்க, இப்போ நான் 4:30 ஆகுது. தானா இதை பாருங்க எப்படி கைண்டு வந்துருக்கு பாருங்க. காற்று வேற இன்னைக்கு என்னமோ. தானா இதை பாருங்க அப்படியே வந்துடும், ஒட்டிக்காம அழகா. இது பாருங்க, வந்து சின்னதெல்லாம் தானா அப்படியே வந்துருக்கு பாருங்க. எப்படி கழுண்டு அப்படியே தானா வந்துருக்கு பாருங்க. அது மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெயும் தண்ணியும் தொட்டுண்டு அது மேலே அப்படியே இட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒட்டிக்காம அப்படியே வந்துடும். அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நாள் இதை காய வைக்கும். 1 or 2 days கூட நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு கெடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இட்டு அந்த குழம்பு கருவடெல்லாம் இன்னைக்கு பாருங்க இந்த தம்பாளத்தில் போட்டு வச்சுருக்கேன். காஞ்சி எடுத்தோம் நல்லா. இருந்தாலும் நாளைக்கும் ஒரு முறை காய வச்சு எடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த காஞ்ச கருவடம் பாருங்க, குழம்பு கருவடா உள்ள கண்டிருக்கு. இதை போட்டுதான் இன்னைக்கு நான் வெத்த குழம்பு பண்ண போறேன். அப்படியே சொல்லலான் இருக்கேன் உங்களுக்கு ஷார்ட்டா. இதுக்கு தேவையான சாமான்கள் பாருங்க. நல்லா ஒரு லெமன் சைஸ் புளி, பெரிய லெமன் சைஸ் புளி. ஏன்னா நல்லா இருக்கும், எல்லாரும் விட்டுண்டு சாப்பிடுவா, அதுக்காக தான். உப்பு, குழம்பு மிளகா பொடி, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இல்லாதவா தூள் போட்டுக்கோங்க. 2 மிளகா வத்தல், கடுகு, துவரம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த கல்ச்சட்டியில கரைச்சி வச்ச புளி ஜலத்தை விட்டுறேன். அதுலயே கூட தாளிச்சு கொட்டலாம், அது பழகணும் நல்லா. எனக்கு பயம். ஒரு ட்ரிப்பு என்னோட சின்ன கல்ச்சட்டி அதுலயே நான் தாளிச்சு கொட்டி பண்ணி விரிசல் விட்டுருத்தோம் இந்த சைட்ல. அதுல இருந்து எனக்கு பயமா இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி புளி ஜலத்தை விட்டுட்டு தனியா தான் தாளிச்சு கொட்டுவேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இதுலயே வறுத்து அப்படியே போட்டுடலாம். அதுக்காக தான். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு சின்ன ஸ்பூனால் தான் போடுறேன். ஏன்னா நம்மளது அந்த வடாத்துலயும் உப்பு இருக்கும், அதனால கவனிச்சு போடுவோம். அதுவும் இறங்க முடியும். அதுல நான்லாம் முதல்லயே போட்டுருவேன். இந்த வடாத்தை கடைசியில இறக்கி வச்சு போடுறதுலாம் கிடையாது. முதல்லயே தாளிச்சு கொட்டும் போதே இந்த வடாத்தையும் வறுத்து போட்டுருவேன். அப்பதான் அந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும். உங்களுக்கு ராத்திரி வரைக்கும் கை அப்படியே மூந்து பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சி எடுத்து ஒரு 4 நாளாக போட்டு வறுத்துடும். கொஞ்சம் திருப்பி விடுங்க 2 பக்கமும். எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக வச்சுட்ருவோம், ஏன்னா அப்பதான் தீஞ்சு போகாம நல்லா வரும். இப்போ பாருங்க, இந்த எண்ணெயிலேயே கடுகு, பெருங்காயம், 2 வரமிளகா, துவரம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். பார்த்தீங்களா, இதுலேயே இந்த மிளகா பொடியும் போட்டுவிட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும். 2 ஸ்பூன். அவ்வளவா காரத்துக்கு தக்கினது போட்டுக்கோங்க. கமராமல் இருக்கணும்னா 2 உப்பு, இல்லாட்டா எல்லாரும் லொக்குன்னு இரும்புவா ஆற்றுல. இந்த மிளகா பொடி வாசனையும் போயிடுமோ இல்லையோ. கருவேப்பிலை நாள் பச்சையாக கொஞ்சம் போடுவோம். இதை எடுத்து இந்த குழம்புல போட்டு விட்றேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன், கலராக இருக்கும். நல்லா மஞ்சள் போட்டு தான் அரைச்சிருக்கோம். குழம்புல அப்படி கொஞ்சம் இருக்கட்டும் தான். குழம்புலகா அப்படி ரெசிபி கூட கீழே லிங்க் தருவா, தேவைப்படுறவா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பாருங்க, சுட்டு வெல்லம் நல்லா இருக்கும் போட்டாக்க. இந்த இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துடுத்தா, முதல்ல நான் போட்டுருவேன் இந்த வடாத்தை அதில் போட்டுருவேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இறக்கச்சா உங்களுக்கு காட்டுறேன். இந்த வெத்த குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த நீட்டு பொல்லங்காய் போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லாம் பண்ற மாதிரி நாளைக்கு துவரம்பருப்பே போட்டிருக்கேன். மிளகு, ஜீரகம், 2 சிகப்பு மிளகா, உளுத்தம்பருப்பு, 2 கடலைப்பருப்பு எல்லாம் 1/2 ஸ்பூன் வச்சு வறுத்துட்டு எல்லாம் பச்சையா ஜீரகத்தை வச்சு தேங்காவும் வச்சு அரைச்சி விட்டுருக்கேன். இப்போ இந்த குழம்பு கருவடா கூட்டு கருவடாம் பண்ண இல்லையா, சரி அதை கையோட பொரிச்சு அதுல போட்டு காமிச்சுடலான் இருக்கேன். ஒன்றும் 2த்துக்குமே அன்னைக்கே வந்து கூட்டுக்கும் போடணும் குழம்புக்கு போடணும்னு அவசியம் இல்லை. கூட்டு பண்ற அன்னைக்கு, அப்புறம் புளி விட்ட கூட்டு, அப்புறம் பிட்ல, அதுக்கெல்லாம் இதை போட்டுக்கலாம். சரி இன்னைக்கு நான் கூட்டு பண்ணதால சரி காமிச்சிடலாம் அதை பொரிச்சு அப்படின்ட்டு பண்றேன். இது நார்மல் ஆயில் விட்டுப்போம், இதுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம். எண்ணெய் காஞ்சதும் இது போட்டுருவோம். 4 நாளாக போட்டு அது பொரிச்சு. இதை பாருங்க, இதில் போட்டுடுறேன். கூட்டுல போதும். சாப்பிட்றதுக்கு முன்னால போட்டுட்டேன்னா நல்லா இருக்கும். கூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஊறுனா போதுமே, கூட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா. அது ஒரு மாதிரி வடை மாதிரி இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா, நல்லா குழம்பு கொதிச்சு கொடுத்து போதும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா இது இஷ்டம்.
இப்போ பாருங்க ஒன்றாவது உடஞ்சிருக்கா பார்த்தீங்களா. வெறும் உளுந்து போடும்போது தேசலாம் ஆயிடுறது. இந்த மாதிரி காராமணி போட்டு பண்ணும்போது நல்லா இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் வந்து அரிசி மாவு விடுவேன். அரிசி மாவு இல்லாதவா கோதுமை மாவு கூட விடலாம். அப்போதான் ஒரு சேர்ந்தா மாதிரி இருக்கும். தண்ணியாகவும் இருக்காது, கெட்டியாகவும் இருக்காது. பாருங்க சேர்ந்தா மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா சேர்ந்தா மாதிரி இருக்கு பாருங்க. அணைச்சுறேன் அடுப்பேன். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கொதிக்கும். கல்ச்சட்டியோட சுபாவம் அது. கொஞ்ச நேரம் கொதிக்கும் பாருங்க. ஹீட் இல்லைன்னா கூட. கருவடாம் போட்டு குழம்பும் கூட்டு கருவடாம் பண்ணேன் பாருங்க. அதை போட்டு பொல்லங்காய் போட்டு ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வடைலாம் பாருங்க ரொம்ப ஈஸி. வெளியில நீங்க காசு கொடுத்து முடியாதவா வாங்கிக்கோங்க, வேண்டாம்னு சொல்ல. யங்ஸ்டர்ஸ்லாம் பண்ணலாம். கொஞ்சம் சின்ன வயசு இருக்கவெல்லாம் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கவாலும் பண்ணலாம். ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைஜீனா இருக்கும். நம்ம ஆத்திலேயே பண்ணும்போது சும்மா ஒரு 1/4 கிலோ திட்டத்துக்கோ இல்லை ஒரு 200 கிராம் திட்டத்துக்கோ பண்ணா கூட போதும். டெய்லி நம்ம போட்டு பண்ண போறது இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் தான் வத்த குழம்புலையோ கூட்டுலையோ போட போறோம். அதனால எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. இதே இந்த கூட்டு கருவடாத்தையே முன்னெல்லாம் எப்படி திரும்ப பண்ணுவா, எங்க ஆத்துலயே கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, தோலோட இருக்கு பாருங்க கருப்பு உளுந்து, அது துவரை, அப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இன்னும் முதுமுதா வைப்பா. அதெல்லாம் கொஞ்சம் அது இன்னும் கெட்டியா கொஞ்சம் குறப்பா அரைப்பா. அது கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் வடுக்குன்னு இருக்கும். பட் இந்த மாதிரி அரைச்சு நல்லாவே அரைச்சு பண்ணும்போது சாஃப்டா இருக்கு. வயசானவாலும் சாப்பிடலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன்.